இந்த ஒரு வேலைக்காரி பெண் தன்னுடைய ஓனருக்கு வீடியோ கால் பண்ணி ஒரு மறைவான இடத்துல வச்சுட்டு, "சார் இங்க மட்டும் பாருங்க, உங்களோட பொண்டாட்டி என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோபால உட்கார ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஓனர் பொண்டாட்டி அந்த சோபால வந்து உட்கார ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேலைக்காரி பெண், "மேடம் எனக்கு லீவ் வேணும்" அப்படின்னு சொல்ல, "உனக்கு என்ன லீவு? இங்க என்ன வேலை செய்யறா? அது இல்லாம நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்கா, போய் தண்ணி கொண்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. இவனும் தண்ணி அள்ளுறதுக்காக போயிட்டாங்க. அந்த ஓனர் வீடியோ கால்ல பார்த்துட்டே இருக்காரு. அப்புறமா அந்த வேலைக்கார பெண் தண்ணளிட்டு வந்து, "இந்தாங்க மேடம்" அப்படின்னு சொல்லி கீழே வைக்கிறாங்க. இவங்களும் பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, "இது கிளாஸ் மேடம்" அப்படின்னு சொல்லி, "இதுல நான் எப்படி குடிப்பேன்? அங்க இருக்கிற பெரிய பாட்டில ஏதாவது அள்ளிட்டு வரலாம்ல" அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கண்ணத்தை பிடிச்சி கேட்கறாங்க. இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா அசிங்கமா பேசிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் அவருடைய கணவர் வீடியோ கால்ல பார்த்துட்டே இருக்கான். இந்த மேடம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த கிளாஸை தூக்கி போடுறாங்க. "நீ என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடாது, மரியாதையா கிளம்பிடு, நீ வேலைக்கெல்லாம் தேவையில்லை" அப்படின்னு சொல்லி அவங்கள அசிங்கமா பேசுறாங்க. "நீ முதல்ல என்னுடைய காலை அமுக்க" அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரி பெண் ஆல்ரெடி கையில கட்டு போட்டிருக்கா. அவனால காலை அமுக்கி விட முடியல. உடனே அந்த மேடம் கையில எட்டி விடுறாங்க. அவங்களும் அந்த வழியில கத்த ஆரம்பிக்கிறாங்க. "ஓ, உனக்கு கையில அடிபட்டு இருக்குல்ல" அப்படின்னு சொல்லி அவகிட்ட சண்டைய போட்டுட்டு இருக்காங்க. இந்த வேலைக்காரி பெண் பாவம் அவங்களுடைய கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி பண்றாங்க. அந்த ஓனர் இது எல்லாத்தையும் வீடியோக்களை பார்த்துட்டே இருக்காரு. இந்த பணக்காரி மேடம் என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்ணை விடுற மாதிரி தெரியல. அந்த நேரத்துல அந்த ஓனர் அந்த மேடத்துக்கு கால் பண்றாங்க. இவளே என்னுடைய கணவர் கால் பண்றாங்க, "நீ பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா இந்த பெண் அட்டன் பண்ணி அவளுடைய கணவர் கிட்ட பேசுறாங்க. அந்த வேலைக்காரி பெண் மொபைல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பெண் கிட்ட கேட்க, "என்னோட மொபைல் அந்த கிச்சன்ல வச்சுட்டேன் மேடம்" அப்படின்னு சொல்லி போய் சொல்றாங்க. இவரும் "சரி, நான் வந்த வீட்டுக்கு வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேடம், "நீ கிளம்ப, அவர் வர நேரம் ஆச்சு, நீ இங்க இருக்க கூடாது" அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை இழுத்துட்டு போய் வெளியில விடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வேலைக்காரி பெண் அந்த வீட்டுக்குள்ளேயே வர்றாங்க. அந்த மேடம், "நீ ஏன் இங்க வந்தா, உனதான் வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னல, ஏன் இங்க வந்தா" அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கையை பிடிக்க போறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு பின்னாடி இருந்த அவளுடைய கணவர் உள்ள வர்றாரு. டக்குன்னு இவ என்ன செய்யறாங்கன்னா அந்த கையை விட்டுட்டு, "உன்னுடைய கை என்னாச்சு என்னாச்சு" அப்படின்னு சொல்லி அதை கேட்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இந்த பொண்டாட்டி கணவரை பார்த்து கேட்கறாங்க, "நீங்க எப்ப வந்தீங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, "இவளை ஏன் நீ வெளியில அனுப்புனா" அப்படின்னு சொல்லி அவளுடைய கணவர் கேட்கிறாங்க. அதுக்கு இந்த பெண் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்படி பண்றா அப்படி பண்றா அப்படின்னு சொல்லி இல்லாத குறைகள் ஃபுல்லா சொல்றாங்க. அப்பதான் அவளுடைய கணவர் சொல்றாங்க, "இந்த பெண்ணை நீ என்னென்ன பண்ணனையோ அதை ஃபுல்லா நான் வீடியோக்கள்ல பார்த்துட்டே இருந்தேன். ஆனா இந்த மாதிரி நீ அடிக்க கூடாது. இது ஒரு அப்பாவி பெண், வீட்டுக்கு வேலை செஞ்சு வந்திருக்காங்க. நீ இந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்த கூடாது. அது இல்லாம அவங்களுடைய கை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாரு. நீ என்னுடைய வீட்டுல இருக்கவே தகுதி இல்லை" அப்படின்னு சொல்லி அவளுடைய பொண்டாட்டி பார்த்து இந்த கணவர் சொல்றாரு. இவனும் கோச்சிட்டு அந்த வீட்டோட கிளம்பிட்டாங்க. இந்த வேலைக்காரி பெண்ணிட்ட இந்த கணவர் மன்னிப்பு கேட்கிறாங்க. "மன்னிச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ லீவு எத்தனை நாள் வேணுமோ எடுத்துக்க" அப்படின்னு சொல்றாங்க.